வார்ம் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக 10 வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம் தலைப்பில் 10 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எத்தனை பேர் அதை ரெகுலராக பார்த்தீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அக்யூரேட்டாக பேசுகிறாங்க அப்படின்லாம் போய் சொல்ல நான் விரும்பலை. இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, ஐ ஸ்பீக், யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஸ்பீக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், வி ஸ்பீக், வி போத் அண்டர்ஸ்டாண்ட், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த அளவே கொண்டு வர முடியும். பட் 10 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ அவங்களா கேட்ட விஷயம் என்னென்னா, என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மற்றவங்க பேசுகிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானும் ஸ்மால் சென்டென்சஸ் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. ஸோ நான் இன்னும் நல்லா ஒழுங்காக பண்ணணும்னா என்ன பண்ணணும், வெக்காபுலரி அதிகமாக டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அந்த வெக்காபுலரி டெவலப்மெண்ட்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களோட நான் கம்யூனிகேட் பண்ண முடியல என்னால். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன் டூல் எதுனா நம்மளுடைய சேனல் மட்டும்தான். உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியன் பிடிங்க, ஒரு கம்பெனியை நல்லா பிடிச்சி அவங்களோட பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்களா இல்லையா தெரியல. அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், நல்லா பேசவே முடியும். எங்கள் வீட்டில் நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியனாக இருக்கேன். ஸோ ரெகுலராக எங்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் டெவலப் ஆகிறத நானே கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுடைய கம்யூனிகேஷனை அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான வெக்காபுலரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்டைன். அப்டைனா என்னது, பெறுதல் அப்படின்ட்டு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். பசங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஐ அப்டைன் குட் மார்க்ஸ், நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அப்டைனா பெறுதல் அப்படின்ற அர்த்தம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்தலாம். கெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இங்கிலீஷ், ரொம்ப ஈவன் குழந்தைங்க கூட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அப்டைன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரிமூவ் அப்படின்னா கேன்சல் அப்படின்ற வார்த்தை தான். நீக்கு, அகற்று. இன்ஸ்டெட் ஆஃப் கேன்சல் வி கேன் யூஸ் ரிமூவ். மானிட்டர். மானிட்டர்ன்றது வாட்ச் பண்ணுறதுக்கான அடுத்த வார்த்தை தான் என்னது, மானிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மானிட்டருக்கு நம்ம பக்காவான வார்த்தை என்னது, ஐ மானிட்டர் த கிளாஸ், தே மானிட்டர் மீ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அக்சஸ். அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு இது நம்ம இப்போ நிறைய வந்து வெப்சைட்குள்ளே எல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படித்த பிறகு அக்சஸ் கொடுப்போம். நம்ம அந்த அலோவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த அலோவுக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குன்னா அக்சஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னது, அக்சஸ். காம்ப்ரிஹெண்ட் என்னது, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் என்னது, காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்சிடர்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பரிசீலனை செய்யுங்க, மனசில் வச்சுக்கோங்க, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றதுக்கு கன்சிடர் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேம் என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தமிழில் தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ஃப்ரேம் போடுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்ன்றதே இப்போ தமிழ் வார்த்தையை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு மீனிங் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கம்யூனிகேட் நம்ம வீடியோவில் நான் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் தான். ஸோ தகவல் பரிமாறுகிறது, தொடர்பு கொள்ளுதல், அதுதான் என்னது கம்யூனிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்வால்வ்னா அடங்கிறது. நீங்களாக பேசுகிறதுக்கு இன்வால்வ் ஆகுங்க, மற்றவங்க கிட்ட ஒதுங்கி போகாதீங்க, நீங்களாக போய் உள்ள நுழைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, நீங்களாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னது, இன்வால்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராசஸ்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ அந்த வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன், நான் மற்ற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு ப்ராசஸ், செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டெபிளைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, சமநிலைப்படுத்துறது. வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஸ்டெபிளைசர் இருக்கும். அந்த ஸ்டெபிளைசருடைய வேலை என்னென்னா அந்த கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிலைப்படுத்துறது, சமநிலைப்படுத்துறது தான் என்னுடைய வேலையே. ஸோ ஸ்டெபிளைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து அட்வொகேட்னா வாதம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம் செய்தல்னா இப்போ யாருக்கா நம்ம சப்போர்ட் பண்ணுறது கூட நம்ம என்னென்னா ஐ அட்வொகேட் ஹிம், நான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட் வி கேன் யூஸ் அட்வொகேட். ரெக்வயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்மெண்ட் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருந்தாவே ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ரெக்யூர்மெண்ட்ஸ்னாவே தேவைப்படுறதா கேட்குறதா என்னதுன்னா ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்க்ளூடோடைய ஆப்போசிட் தான் என்னது, இன்க்ளூட்னா ஒரு விஷயத்தில் சேர்த்துறது, எக்ஸ்க்ளூட்னா அது வந்து விளக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு காலத்தில் இன்க்ளூட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எல்லாருமே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம், எக்ஸ்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஃபைல்லேருந்து ஒரு சின்ன ஃபைலை நம்ம தனியாக எடுக்கிறது தான் என்னதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகமாக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். எக்ஸ்ட்ராக்ட் இன்டு த பிடிஎஃப் அப்படின்னு பயன்படுத்தியிருப்போம். அடுத்து பர்ச்சேஸ்னால் வாங்குறது. இன்ஸ்டெட் ஆஃப் பை நம்ம வி கேன் யூஸ் பர்ச்சேஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க பைக்கும் பர்ச்சேஸ்க்குமே வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் வி கேன் யூஸ் பர்ச்சேஸ் ஆல்வேஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். அடுத்த பர்சிவ்னா என்னதுன்னா ஒரு விஷயத்தை உணர்றது, மனசால் உணர்றோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து யோகா பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சொல்ல நம்ம காதில் வாங்குவோம், அதை காதில் வாங்கிட்டு மனசில் உணர்வோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம பர்சீவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பிஎட்ல நம்ம அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை பர்சீவ்.
கிளைம்னா ஒரு விஷயத்த கோருதல்னா என்னது? எனக்கு உரிமை கோருதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நீ கிளைம் பண்ணிக்கோ, இந்த அமௌண்ட்டை நீ தான் உனக்கான அமௌண்ட் இது நீ தான் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ கிளைம்னா கோருதல். டெமான்ஸ்ட்ரேட்னா விளக்கப்படுத்தி காட்டுறது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு லெசனை எடுக்கிறோம்னா வச்சுக்கோங்களேன், டீச் பண்ணுறது வேறு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது வேறு, எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறுன்னுவாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்னா ரொம்ப விரிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னதுன்னா டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபிகர் அவுட்னா கண்டுபிடிக்கிறது. அதாவது புரிஞ்சு கொள்றதுக்கு என்னதுன்னா ஃபிகர் அவுட் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துவோம். இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் வி கேன் யூஸ் ஃபிகர் அவுட். அடுத்து டிடெக்ட்னா என்னது? கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க வேலையை என்னது? துப்பறியறதுன்னு தான் அர்த்தம். ஸோ டிடெக்ட்னா என்னன்னா கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஆட்ரிபியூட் டூனா காரணமாக கூறு அப்படின்னு. ஒரு விஷயத்துக்கான காரணத்தை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட் டூ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ரிபியூட் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அடுத்து ஸ்டேட்னா தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுதான் என்னதுன்னா ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்து லொக்கேட்னா இடத்த சொல்கிறதுக்கான வார்த்தை. கரெக்டாக லொக்கேட் பண்ணடா, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லொக்கேட் பண்ணடா, லொக்கேஷன் அனுப்புடா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ லொக்கேட்னா இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் லொக்கேட். அடுத்து கிராண்ட்னா கொடுக்குறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பெர்மிஷன் கொடுத்தாச்சு, நம்மளுக்கு கொடுத்தாச்சுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். ஒரு சில இடத்துல மானியம் அப்படின்றதுக்கு நம்ம கிராண்ட்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து கம்போஸ்னால் என்னது? ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறது. இப்போ மியூசிக் கூட பார்த்திங்கன்னா புது டியூன் அவங்க என்ன பண்ணுவாங்க? கம்போஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ கம்போஸ்ட் ஏ நியூ டியூன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஜென்ரேட்ன்றது உற்பத்தி செய்கிறது, புதுசாக உருவாக்குறது, ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ ஜென்ரேட்னாவே நம்மளுக்கு தெரியும், ஜென்ரேட்லேருந்து தான் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்து உருவாக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஜென்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அடாப்ட். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறது, எங்கே போனாலும் அவங்க வந்து அடாப்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அடாப்ட்னா ஒத்து போகிறதுன்னு அர்த்தம். அடுத்து இண்டிகேட்னா குறிக்கிறது. நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா? நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்ல போகிறோம், ஒரு சிம்பிள் காட்ட போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? இண்டிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து செலக்ட்னா நம்மளுக்கு தெரியும், தேர்வு செய்தல் அப்படின்ற அர்த்தம். டிடக்ட்னா கழித்தல். சம்பளம் வாங்குற எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரான வார்த்தை. ஏன்னா டிடக்ஷன்ற ஒரு வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய சம்பளத்தில் கழிக்கிறாங்கன்றது டிடக்ட். இந்த மாதம் எவ்வளோ டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறாங்க, அந்த வார்த்தையில் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஐடென்டிஃபைன்றது ஒரு அடையாளத்தை சொல்கிற வார்த்தை தான். இவனுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்களை இவனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஐடென்டிஃபைனா அடையாளம் கான் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்டிவ்னா ஒரு விஷயத்துக்கான சார்பு நிலைக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? யாரையா சார்ந்திருந்தோம்னா நம்ம சப்ஜெக்டிவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அடுத்தது கன்க்ளூட்னா ஒரு விஷயத்தை முடிக்கிறது. நம்ம இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏலெல்லாம் எழுதும் இல்லைங்களா? ஸோ கன்க்ளூஷனா முடிவுரை அப்படின்னு அர்த்தம். கன்க்ளூட்னா முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் கன்க்ளூடு. அடுத்து இன்ட்ரோவேன்னா என்ன? தலையிடுறது. மற்றவங்க விஷயத்தில் டோன்ட் இன்டர்வேன் வித் அதர்ஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மற்றவங்க விஷயத்தை தலையிடாத. அந்த தலையீடுன்றதுக்கு இன்டர்வேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ரீகால். கண்டிப்பாக நம்ம அந்த 10 வீடியோவில் இருக்கிற விஷயங்களை எத்தனை பேர் ரீகால் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். ஸோ ரீகால்னால் நினைவில் கொள் அப்படின்னு அர்த்தம். அட்மினிஸ்டர்னா என்னது? மேலாண்மை செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல், இந்த கரஸ்பாண்டன்ட் அவங்க தான் என்ன சொல்லுவோம்னா அட்மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டிக்ளைன்னா மறுக்கிறது, நிராகரிக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் இல்லையா, லீவ் அப்ளை பண்ணியிருப்போம், அந்த அப்ளை பண்ண லீவ் வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிஜெக்ட் வி கேன் யூஸ் டிக்ளைன். அடுத்து இல்லுஸ்ட்ரேட்னா விளக்கம் அளித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுடன் விளக்கம் அளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லுஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் நம்ம. அடுத்து சிக்னிஃபை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது, ஏதாவது ஒரு சிம்பிள் காட்டுறது, சிக்னல் காட்டுறோம் இல்லைங்களா? அதுதான் என்னதுன்னா சிக்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆளுடைய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேலாக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி நடுவில் கால் வந்துருச்சு. நம்ம வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தேர் இஸ் நோ எடிட்டிங், எதுவுமே இல்லை, அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்பிட்டு தான் இருக்கேன். நடுவில் என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் சவுண்ட் வந்தாலும் சரி, கால் வந்தாலும் சரி உங்களுக்கு அப்படியே கேட்கும். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். சிக்னிஃபைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. ஜஸ்டிஃபைனா நியாயப்படுத்துறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் தப்பே பண்ணிட்டா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லை நான் தப்பே பண்ணல, நான் செஞ்சது தான் ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க அப்படின்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து லெஜிஸ்லேட்னா நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத வார்த்தை, பட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வார்த்தை. சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா லெஜிஸ்லேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்ஃபைனா கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவாங்க பையன்கிட்ட, உன்னுடைய வார்த்தைகள்லாம் என்னை கன்ஃபைன் பண்ணாதுன்னா என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ப்ரிடிக்ட்னா என்னதுன்னா நம்மளே இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். அதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வேர்டே யாருக்கும் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். கணித்து கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே ப்ரிடிக்ட் அப்படின்ட்டே சொல்லி பழகிட்டோம் நம்ம.
அடுத்து ஃபோக்கஸ் ஆன்னா கவனம் செலுத்து. யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன்னா கவனம் வந்து ஒரு இடத்துல செலுத்துறதுக்கு பேர் ஃபோக்கஸ் ஆன். அடுத்து சப்ஸ்டிடியூட்னா என்னதுன்னா மாற்றுதல் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு டீச்சர் வரலனாவே அங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாற்று டீச்சர் போடுறாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை இது. அடுத்து பார்ட்டிசிபேட்னாவே என்னது பங்கேற்றுதல். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்காத பார்ட்டிசிபெண்ட்டாக இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஸ்பெக்டேட்டர்னா பார்வையாளர், பார்ட்டிசிபெண்ட்னா போய் பங்கேற்றுக்கிற ஆள். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்குப்பைனா வந்து வசிக்கிறது, பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சில இடத்துல தொழிலை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்குப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. அடுத்து அக்னாலேஜ்னா என்னென்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்தவரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு போய் வயிற்றுக்கு சேர்ந்துடுச்சு, போதுமான அளவு சேர்ந்துடுச்சுன்றதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் தான் என்னதுன்னா அந்த ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்வெஸ்டிகேட்னா ஒரு விஷயத்தை விசாரணை செய்கிறதுன்ற அர்த்தம். ஸோ 50 வார்த்தை போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 வார்த்தைக்கே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 10 வீடியோவை பார்த்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.